சிக்கன் வந்து மேரினேட் ஆயிருக்கும். ஸோ மேரினேட் வந்து ஆயிடுச்சு, பாத்துக்கோங்க. மேரினேட் ஆயிடுச்சா இருக்கு, ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. சரி வேணாம், இது காமெடி தவிர்த்துக்கலாம். வேணாம் கரண்டிலாம் அப்படி வைக்கணும். கரெக்டா இருந்துக்க கைஸ். இது வந்து இந்த கத்தி பார்த்தோன்னே பயப்படாதீங்க, இது நார்மல் சின்ன கத்தி தான். ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்குது, எங்கேயா கையில கீழே குத்திக்கணும்னு. ஸோ இது வந்து அவன் கட் பண்ற விதத்தை அவன் கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப சிக்கன் வறுக்க போறோம். வருங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ணாதான் செஃப்னு நம்புவாங்க. வலிச்சதுக்காக செய்யலையா நீ? பொறுமையா புடிங்க விட்டுறாதீங்கடா. எனக்கு என்னன்னா வெடிச்சிருமான்னு கொஞ்சம் பயமா இருக்கு மாப்பிள்ள. சரி என்ன எங்க? அதான் நீ இருக்கிய இங்கதான் இருக்க. சரி விளக்கு என்ன, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றா. என் மாமா வருவான்டா. இதே சாக்குல மாமா சொல்லிட்டான். அசிங்கப்பட்டார் ஆட்டோக்காரன். பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம், கரெக்டா மீடியம் லெவல்ல வந்து சிம்ல வச்சுக்கோங்க. என்ன வேணா எண்ணெய் வந்து நாங்க செய்ய போறது, ஏன்னா இது ஜிம்கான வீடியோ. சோ என்ன பண்ண போறோம்னா சிக்கன் ஃபர்ஸ்ட் கொட்டிக்க போறோம். ஆமா இவ்வளவு போட்டோமே, கடைசியில உப்பு போலடா. ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சிக்கன் வேக வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வச்சது என்னமோ இந்த குண்டால வச்சிருப்போம், இந்த தவால வச்சிருப்போம். இந்த தவாலுக்கு ஏன் மாத்திரம்னா உப்பு போல, இப்பயும் போல. ஐயோ உப்பு இன்னும் போல. கன்றாவியே. உப்பு வந்து பாத்தீங்கன்னா கைஸ், பயப்படாதீங்க சேஃப், நான் இருக்கேன். என்ன பயப்படுறீங்க நீங்க? அப்படியே இப்படி தூவணும். பாத்தீங்களா, இப்படி தூவணும்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கைஸ், இது வந்து எப்படின்னா தண்ணி மட்டும் இருவும். தண்ணி மட்டும் இந்த இருந்துச்சுன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஆனா சாப்பிட்டு தான் சொல்லணும். முடியாச்சு. புதைக்கணுமா? அது சாப்பிடுறதுக்கா. இப்ப என்னன்னா திரும்பி கேம் ஸ்டார்ட். ஆனா இது வேற கேம். இந்த கேம் இன்னும் எனக்கு பதிலே சொல்லல. ஆமா நான் தான் புடிச்சு வீட்டுல வந்து வேற கேம் கேட்டல. இரு ஆமாச்சான், நான் இந்த கட்சி சொல்லுங்க. சரி எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அஞ்சால வெளிச்சீங்களா? இப்ப இந்த கேம் வந்து வேற மாதிரி கேம். இதுல எனக்கு வந்து 3 தெரியும், 5 தெரியாது. நடுவுல 2 இடிக்குது. யாரு அது? गाइस பாத்தீங்கன்னா இவனுக்கு தெரியும், 3 தெரியும்ன்றான். எனக்கு 5மே தெரியாது. 5 தவிர்த்து 6வது ஒரு ஆள் தான் எனக்கு தெரியும். ஏய் 6ல இன்னும் போலடா. 6 இன்னும் போல. அடுத்து 6 தான் ட்ரை பண்றேன். 6ஆ 7ஆ 8ஆன்னு தெரியல. நீங்க கமெண்ட்ல வந்து இவனுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. ஸோ தக்காளி 1, வெங்காயம் 1, முட்டை 1, எலுமிச்சை 1, மிளகா வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 2 சும்மா தூவுறதுக்கு மட்டும் தேவைப்பட்டுக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு பதில் தான் கைஸ். உங்களுக்கு தெரியுமா தெரியல, பூ மட்டும் சேர்த்து வச்சிருக்கோம். இருங்க க்ளோஸ்அப் காமிக்கும். தெரியுதா பூவு? தெரியுதாங்க உங்களை தாங்க. பூ மட்டும் எங்கேயும் விழாம பாத்துக்கோங்க. பூ தான் நமக்கு முக்கியம். பினிஷிங் டச் அப்படியே தூவி விடணும். ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. நீங்க அவங்க வெட்டுங்க, நான் இங்க ஒரு வெட்டி முடிச்சுட்டு வரேன். அதாவது எப்படி எனக்கு லவ் செட் ஆகுது? ஏன்னா 3 வருஷமா காலேஜ் போயின்னு இருக்கோம். ஃபைனல் இயரும் வந்துருச்சு. செமஸ்டரும் எழுதின்னு இருக்கோம். இது வரைக்குமே நீ எதையும் பிக்கப் பண்ண பாடுங்க. ஸ்கூல்ல என்னடானா பொண்ணு பின்னாடி சுத்தின்னு இருந்தேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு இன்னொருத்த பின்னாடி சுத்தின்னு இருக்கு. காலேஜ்லயே ஒண்ணு சுத்தின்னு இருந்தேன். அது உன் பின்னாடி சுத்துதா இல்ல இன்னொருத்த பின்னாடி சுத்துதா? எல்லாத்தோட பின்னாடி இவன் தான் சுத்தி இருக்கான். இவன் பின்னாடி யாருமே சுத்தல. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. கைஸ் பாத்தீங்கன்னா சிக்கன் சுடுறா. உண்மையாதான் சொல்லுவேன் கைஸ். சிரிக்காதீங்க சேஃப். ஏன் சேஃப் இப்படி சிரிக்கிறீங்க? உயிரை கொடுத்ததானா சமைச்சு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ரத்தம் சிந்தி சமைச்சவன மத்தான சேஃப் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. முடிஞ்சே. அடுத்தது தோசை சாண்ட்விச். அது என்ன தூக்குற? வெயிடாத. அது ஏன்டா எடுக்கிற நீ வேற?
இப்ப பாருங்க நல்லா நெருப்பு பத்தி எரியுது. தோசை வந்தாச்சு. தோசை எங்க வரலையே. கரெக்டா சொன்னீங்க. சோ தோசை நம்ம தான் ஊத்த போறோம். மாவு எடுத்து மாவு வந்து எப்படி இருக்கணும்னா மாவு மாதிரி இருக்கணுங்க. எண்ணெய் இருக்காங்க. தோசை எண்ணெய் தான் இது வருமா? எண்ணெய் போட்டாதான் வரும். லைட்டா ஒரு தோசை ஊத்துப்போம். வெற்றிகரமாக ஒரு தோசை ஊத்திட்டோம். வெற்றிகரமா வெளில எடுத்ததுக்கு அப்புறம் இருங்க, எதுவுமே எப்பயுமே முன்னோக்கி யோசிக்கணும், பின்னோக்கி எல்லாம் யோசிக்கணும், பின்னாடியும் பார்க்க கூடாது. ஐயோ தோசை கண்டி ஆனா பாவி எப்படி அடிக்குது. ஐயோ சீச்சே சாரி. ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. தோசை வந்து வேகிற வரைக்கும் அப்படியே பொத்தனாப்புல முடிவிடுவோம். நம்ம ஃபுல் டைம் கேமுக்கு போறோம். கேம்னு சொல்லும் போதே ஒரு வில்லங்கத்தோட தான் சொல்றேன். சரி ஓகே, கேம் அத பத்தி நீங்க பயப்படாதீங்க. இந்த தடவை 6 தோத்தாலும் என்னதான் நீங்க கேள்வி கேக்குறீங்க. என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. ஷாபுத்ரியில வந்து இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல வந்து கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு. ஆமா, யார் கண்ணாமூச்சி விளையாட போறோமோ, யார் நிக்க போறோமோ, யார் ஏமாற போறோமோ வைங்க, அதுக்காக இது நாங்க விளையாடுவோம். ஸோ கையெழுத்துமே மேல வைக்கணும், ஏன்னா நம்ம கீழே வச்சுட்டாங்க. ஷாபுத்ரி ப்ரோ, இது தப்பு ப்ரோ. ரெடி 1 2 3. ஹாய், என்ன பண்றீங்க? டக்கு திரும்புடா. நீங்க ஜெயிக்கல. அவர் எடுத்தது இப்படியே வச்சுட்டு இருக்காரு. எவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்றாரு. என்ன செஃப் இல்ல, டக்கு திரும்புங்க செஃப். ஆடி எவ்வளவு நேரம் டக்கு திரும்ப. ஷாபுத்ரி நான் ஜெயிச்சிட்டேன். இல்ல நீதான் தோத்துட்ட. நாங்க 2 பேரும் ஒயிட். நீ ஒயிட் இருந்தா எவன் ஒண்ணு இருக்காங்களோ அவன் தான். அது கிடையாது. ஏய், அவன் ஒண்ணு இருக்கான், அவன் தான் ஜெயிச்சினாமா. ஆமாடா. எவன் தோத்தாலும் பிரகாஷ் தானே ஆல்ரெடி அவனே சொல்லி இருந்தான். எவன் தோத்தாலும் என்ன தான் கேட்கணும்ட்டு. ஆல்ரெடி அவனே தோத்துட்டான், அதனால நாங்களே அவனை கேட்கணும். அதாவது நான் சொல்ல வர்றது டக்குன்னு சொல்லுங்க செஃப். பயமா இருக்கு கேட்கும் போது நடிச்சாரு. கேட்கலாம். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஸ்கூல்ல ஒரு பொண்ணை சொல்லியிருந்தல. ஸ்கூலா 12th ஒரு பொண்ணை சொல்லியிருந்தல. சிரிச்சு சமாளிக்கலாம் யோசிக்காத. அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அது ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லிதான் ஒரு க்ளூ வேணா கொடுக்குறது. பேரு சொன்னதான் ஓ நம்ம கிளாஸ் பொண்ணு தானே அது அப்படின்னு தெரிய வரும் கரெக்டா. சரி கண்ணு கலங்குது. கண்ணு கலங்குதா? ஏய், கழட்டி விட்டோன்னே நான் தான். நான் ஏன் அழுவ போறேன்? இப்ப கூட அந்த பொண்ணு என் கண்மணி நடந்து போனால கலங்காதா, எனக்கு கண்ணே வராதுடா தண்ணி. மச்சான் சொட்ட தெரியுதுடா. நீங்களா கலாய்க்கிறது கூட பரவாயில்ல, ஆனா இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து தெரியலாம் கரெக்டா அந்த ஒரு ஆப் ஃப்ரெண்ட் ஆப். நீ முட்டாள், நீ எல்லாம் லவ் பண்றதே லாய்க்கு இல்ல, செத்துக்கோ. மனசு கஷ்டமா இருக்குடா. நேர்ல நீங்க தான் திட்டுறீங்கன்னு பார்த்தா அவ்வளவு சேர்ந்து திட்டுறா. யாருன்னே தெரியல. அவன் மாட்டு வரா, ஒரு 2 ஸ்க்ரோல் பண்ணோடனே முட்டாள், திரும்ப முட்டாள், திரும்ப முட்டாள். நானே உண்மையில முட்டாளா இருக்கனால லவ் பண்ண தெரியாதமா இருக்கிறேன்னா இன்னொரு பொண்ணு அதிகமா முட்டாள். நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? லவ் பண்ண தெரியாம இருக்கீங்க? அப்படி கேட்க முடியாதுல்ல, அது வெறும் வீடியோ. நம்ம வீடியோ காலா பேசிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் கேட்கணும்னு இருந்து மச்சான். இந்த சின்ன வயசுல நம்ம ஒரு பென்டன் படம் பாத்துக்கோங்க, அவருக்கா பென்டன், அந்த காலத்து பென்டன். அப்பெல்லாம் அந்த வாட்ச் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உருவம் நம்ம மாறணும்னா என்னென்ன பண்ணுவோன்றதா யோசிப்போம். சரி ஓகே, இந்த உருவத்துல மாறினா நம்ம வேகமா ஓடலாம், இந்த உருவத்துல மாறினா பெருசா எல்லாத்தையும் தூக்கலான்ற மாதிரி எல்லாம் யோசிப்போம். ஓகேவா? சோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பென்டன் வாட்ச் கிடைச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிருப்பேன்னு தெரியுமா? சொன்னாதான்டா தெரியும். சொல்ற ரித்திக்ராங்கன்னா தானே மாறி கைது லோகனை லவ் பண்ணிருப்பேன். அது கைடு லோக பேரே வரல. சோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போறாரு. இருந்தாலும் ஓ கிருஷ்ணா அந்த கிருஷ்ணா. இப்ப இங்க போவோம். நம்ம தலைவன் தான் அல்டிமேட்டா சொல்லுவாங்க. இருப்பாரு எங்க செப்பு தான் அப்படியே ஃபுல்லா ஃபயர்மா அப்படின்னு இருப்பாரு. எனக்கு கிடைச்சா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். என் மாமனார் வீட்ல இருந்து ஆளை தூக்கிடுவேன்.
இவனை கொன்னுடலாமா? இவனாவது பரவாயில்ல சேஃப், ஏதோ பெரிய இடத்த யோசிச்சா. நீங்க திடீர்னு உங்க ஆளுகிட்ட போயிட்டீங்க சேஃப். அது உங்க 2 பேருக்கு நான் ஒரு விஷயம், நல்ல விஷயம் தர போறேன். நான் என் கையாலே போட்ட டீ. பயப்படாதீங்க, நல்லா இருக்கும். நீங்க ஏதாவது சூஸ் பண்ணோம், எந்த கப் உங்களுக்கு இந்த சைடு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்களா? சரி ஓகே, எடுத்துக்கோங்க. டீ குடிச்சிட்டு ரிவ்யூ கொடுங்க. டீ என்னடா இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு? உண்மையாவா? உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. இதை யார் சொல்லி கொடுத்தான்னு சொன்னா நீங்க இன்னும் மிரண்டுருவீங்க. யார் தெரியுமா? யாரு? தெரியும். யாரா? மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை ஊற்றியாச்சு. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்து என் மச்சானுக்கு எப்படின்னு டேஸ்ட் சொல்லுங்க. இதை வந்து வீட்டில் யார் வேணா ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் தோசை மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா பிளான் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக போகல. சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படின்னு பார்த்துருவோமா? ஒரே காரணம்னா மாவு உப்பு இல்லை, அது ஒன்று தான். இது வந்து ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு நான் ஏன் சொன்னேன்னா, சிக்கன் வேக வைக்க மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி இல்லை. சிக்கன் வந்து ஏன் நான் வேக வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஜிம்மேட்ஸ் போகிறவங்களுக்கு வந்து அதிகமாக இது தேவைப்படுது. இந்த இதெல்லாம் அதிகமாக போட்டு தூள்லாம் போட்டு செய்ய தெரியாது. சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் கொஞ்சம் செஞ்சதுனால லைட்டாக மிளகாத்தூள் தூவி அதுமாதிரி செய்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் என்ன வேணால் இப்போ இது காய்கறி போடலாம், தக்காளி போடலாம், என்ன வேணால் போடலாம். பிடிக்கலன்னா தூவி குப்பையிலையும் போடலாம். ஆமா, இவ்வளவு சூப்பரா டீ போட்டு கத்து கொடுத்துருக்கா. இதை விட ஒரு விஷயம், நல்ல விஷயமா இருக்குதுடா. அவ டீ மட்டும் இல்ல, எல்லாமே நல்லா செய்வா. என்ன அத சாப்பிடுறவங்க மட்டும் செத்து போயிடுவாங்க.